வைகாசி விசாகம் எம்பெருமான் முருகப்பெருமான் திரு அவதாரம் செய்த ஒரு அற்புதமான நாள். வசந்த காலம்னு சொல்லக்கூடிய வைகாசி மாதம். இந்த மாதத்துல தேவர்கள் வாழ்க்கையில இருந்த தொல்லைகள் இதெல்லாம் நீங்கி அவர்கள் வாழ்க்கையில் வசந்தம் வரணும்னு எம்பெருமான் ஈசன் திருவுள்ளம் கொண்டு தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு பாலகனை தோற்றுவித்தார். அந்த பாலகன் விசாகம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தார். இந்த விசாகம் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 6 நட்சத்திரங்களுடைய கூட்டாக இருக்கும். பிறந்த பாலகன் 6 முகங்களோடும் 12 திருக்கைகளோடும் காட்சியளித்தார். எப்ப அன்னை பார்வதி தன்னுடைய திருக்கைகளால் அந்த பாலகனை அணைத்தாலோ இந்த 6 முகமும் ஒரு முகமாக மாறி முருகப்பெருமானாக காட்சியளித்தார். முருகப்பெருமானுடைய பிறப்பின் நோக்கம் என்ன? தீமைகளை அழித்து நன்மையை அறத்தை நிலைநாட்ட வேண்டும். இதுதானே அவருடைய பிறப்பின் நோக்கம். அசுரர்களை அழித்து தேவர்களை காக்க வேண்டும். தேவர்களுக்கு சேனாதிபதியாக இருந்து அவர்களை வழிநடத்தி அசுரர்களை எதிர்க்க அவர் எடுத்த ஆயுதம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேல். கத்தியோ வாளோ கதையோ எதையும் எடுக்கல, வேலை ஆயுதமாக எடுத்தார். அந்த வேல் என்பது ஞானத்தின் வடிவாக இருக்கக்கூடியது. இந்த கலியுகத்துல நாம வாழணும் அப்படின்னா நாம எதிர்கொள்ள வேண்டிய அசுரன் அரக்கன் அப்படிங்கிறது எந்த வடிவில் வரும்னு நமக்கே தெரியாது. கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்தது இல்லையா, கொரோனா அப்படிங்கிற வைரஸ் மூலமா ஒரு அசுரன் வந்தான். உலகத்துல அத்தனை உயிரை காவு வாங்கி கொண்டு போனான். பார்ப்பதற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்துல அத்தனை அழகாக ஒரு வஸ்து, ஒரு பொருள் இருக்கு. ஆனா அதன் பின்னாடி பாத்தீங்கன்னா மறைமுகமா அத்தனை ஆபத்துக்கள் இருக்கு. சுவாரஸ்யமே இல்லாத எத்தனையோ விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கு. ஆனா அதற்குள்ள அத்தனை நன்மைகள் ஒழிந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நாம பகுத்தறிந்து பார்த்தால் மட்டுமே புரிந்து நம்மளால நடந்து இந்த கலியுகத்தை வாழ்ந்து வென்று வர முடியும். அதனால இந்த கலியுகத்தில் ஒருவர் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அப்படின்னா அவருக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது ஞானம். அந்த ஞானத்தை தன்னுடைய கையில் வேலாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் கலியுக வரதனாக நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அந்த முருகப்பெருமானை அவர் பிறந்த வைகாசி விசாக நன்னாள்ல வழிபடும் பொழுது பக்தர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சி ஏற்படுறது. விசாகம் அப்படின்னா மலர்ச்சின்னு அர்த்தம். இந்த விசாக நட்சத்திரத்தில் அவதரித்த முருகப்பெருமானான விசாகன் தன்னை நாடி வந்த பக்தர்களை எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். தீராத நோய் தீர முருகனை விசாக நட்சத்திர நாளில் வழிபட வேண்டும். தீராத தொல்லைகள் தீர அவரை வழிபட வேண்டும். திருமண தடைகள் விலகி திருமணம் கைகூட முருகப்பெருமானை வழிபட வேண்டும். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் சஷ்டி விரதம் இருப்பதோடு சேர்த்து முருகப்பெருமான் அவதரித்த இந்த வைகாசி விசாக நன்னாள்ல விரதமிருந்து வழிபடும் பொழுது கைமேல் பலன் கிட்டும். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை இந்த வைகாசி விசாக நாள்ல சற்று தியானம் செய்து அவனுடைய நாமத்தை சொல்லி கீர்த்தனைகள் பாடி வழிபடுவது அப்படிங்கிறது அத்தனை நன்மைகளை வாழ்க்கையில் ஈட்டு தரும். உள்ளமெனும் கோயிலே உரைகின்றாய் குமரா, உள்ளமெனும் கோயிலே உரைகின்றாய் குமரா, வள்ளி அம்மை கணவா வடிவேலா முருகா, வள்ளி அம்மை கணவா வடிவேலா முருகா, உள்ளமெனும் கோயிலே உரைகின்றாய் குமரா, வள்ளி அம்மை கணவா வடிவேலா முருகா, உள்ளமெனும் கோயிலே உரைகின்றாய் குமரா. தெள்ளமுதே தேனே தெவிட்டாத
தீர்த்தமிழே தெள்ளமுதே தேனே தெவிட்டாத தீர்த்தமிழே தெள்ளமுதே தேனே தெவிட்டாத தீர்த்தமிழே தெள்ளமுதே தேனே தெவிட்டாத தீர்த்தமிழே சொல்லற்கரிய இன்ப சுவையே சொல்லற்கரிய இன்ப சுவையே சுப்பிரமணியே உள்ளமெனும் கோயிலே உரைக்கின்றாய் குமரா வள்ளி அம்மை கணவா வடிவேலா முருகா உள்ளமெனும் கோயிலே உரைக்கின்றாய் குமரா குறிஞ்சி நீளம் வாழ்பவனே கந்தா வளரிமையோ தந்தையவள் மைந்தா வல்ல குறிஞ்சி நீளம் வாழ்பவனே கந்தா வளரிமையோ தந்தையவள் மைந்தா அல்லும் பகலும் உன்னை எண்ணிடும் வரதா பகலும் உன்னை எண்ணிடும் வரதா அடியனுக்கு உனது ஞான பழந்தா அடியனுக்கு உனது ஞான பழந்தா அடியார் தொழும்படியாய் இளம் வடிவத்தோடு அடியார் தொழும்படியாய் இளம் வடிவத்தோடு வடியா கடலலைவாய் தனி துடியாய் நிற்பவனே வடியா கடலலைவாய் தனி துடியாய் நிற்பவனே அமைவாய் மிகு கனிவாய்